Hi friends, this is Sadish. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2 டிஜிட் மல்டிப்ளிகேஷன். அதாவது எந்த 2 டிஜிட் கொடுத்தாலும் நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஈஸியா. நல்லா கவனிச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா 43 யும் 32 யும் மல்டிப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஏரோ பாத்துக்க இல்லீங்களா, அது நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த 2 ம் 3 ம் என்னதுன்னா இந்த ஏரோ எதுனா இந்த ஃபர்ஸ்ட் ஏரோ வந்து 2 ம் 3 ம். இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்குதுன்னா 2 4 3 3 இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த லாஸ்ட் வந்துட்டு 3 ம் 4 ம். இப்போ மல்டிப்ளை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் 2 3s எவ்வளவு வரும்? 6 வரும். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் மேலே எழுதிறேன். 2 4s எவ்வளவு வரும்னா 8 வரும். 3 3s 9. எப்பெல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி முடிக்கிறீங்களோ ரிசல்ட்டை ஆட் பண்ணிக்கணும். 8 plus 9 17. 17 means 7 1 is carried forward. 3 into 4 12. 3 into 4 12. Already we have 1 as a remainder, so total will be 13. இங்க பாத்தீங்கன்னா 8 1s are 8, cross multiply 8 2s are 16, 4 1s are 4. result add பண்ணும்போது 20 கிடைக்கும். 20 னா 0, 2 is remainder. 4 2s are 8, 8 plus 2 10. அதே மாதிரி இங்க செக் பண்ணி பாருங்க. 9 2s are 18, 9 2s are 18. அப்ப நம்ம லாஸ்ட் நம்பர் மட்டும் எழுதிட்டு 1 carried forward. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9 3s are 27, 4 2s are 8. அப்ப 27 யும் 8 யும் ஆட் பண்ணோம்னா 35 ன்னு வரும். ஆல்ரெடி நம்மட்ட ஒரு ரிமைண்டர் இருக்கு. தப்ப 36. 36 னா 6, 3 is remainder. 4 3s are 12. 12 plus 3 15. அனைமா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க. நீங்களே ஒரு எனி 2 டிஜிட் நம்பர் கொடுத்து பிராக்டீஸ் பண்ணி கால்குலேட்டர் செக் பண்ணிக்கங்க. டவுட்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போதும். Thank you so much.